ரத்னகிரி என்ற அழகான கிராமம் இருந்தது. அங்கே விஸ்வநாதன் என்றழைக்கப்படும் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் நிலம் வறண்டு போனதால் மிகவும் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் விஸ்வநாதன் தன் நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது ஒரு காயமடைந்த அன்னப் பறவையைக் கண்டான். அதன் ஒரு இறக்கை உடைந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. விஸ்வநாதன் தன் ஏழ்மையைப் பற்றி கவலைப்படாமல் பறவையை அன்புடன் தன் குடிசைக்கு எடுத்துச் சென்று காயங்களுக்கு மருந்திட்டு உணவளித்தான். சில நாட்களில் அன்னம் குணமடைந்தது. அது புறப்படும் நேரம் வந்தது. அன்னம் விஸ்வநாதனை பார்த்து தன் தங்கமயமான தொண்டையை திறந்தது. அதில் இருந்து ஒரு சிறிய தங்க முட்டையை அது கீழே போட்டது. விஸ்வநாதா, உனது கருணைக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நீ எனக்களித்த உணவுக்குப் பதிலாக நான் உனக்கு ஒரு தங்க முட்டையைக் கொடுப்பேன். ஆனால் இந்த ரகசியத்தை நீ எவரிடமும் சொல்லக்கூடாது என்றது அன்னம். விஸ்வநாதனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவன் தினமும் ஒரு தங்க முட்டையைப் பெற்றான். அவன் கடன்களை அடைத்தான், தனக்கும் தன் குடும்பத்துக்கும் நல்ல வாழ்க்கை அளித்தான். ஆனால் விஸ்வநாதனின் மனைவிக்கு இந்த திடீர் பணக்கார நிலை எப்படி வந்தது என்று சந்தேகம் வந்தது. அவள் தினமும் அவனிடம் கேட்டாள். ஆரம்பத்தில் விஸ்வநாதன் மறுத்தான். ஆனால் அவளது தொடர்ந்து வந்த தொல்லையினால் அவன் ரகசியத்தை உடைத்து தங்க அன்னத்தைப் பற்றிச் சொன்னான். மறுநாள் அன்னப்பறவை வந்து முட்டையைக் கொடுத்த பிறகு, விஸ்வநாதா, நீ உன் வார்த்தையைக் காப்பாற்றவில்லை. என்னால் உன்னிடம் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது. அன்னம் போன பிறகு விஸ்வநாதன் எவ்வளவு காத்திருந்தாலும் அது திரும்பவே இல்லை. அவன் பேராசையினால் தான் பெற்ற அதிர்ஷ்டத்தை இழந்துவிட்டான். நீதி. பேராசை பெரு நஷ்டம்.